அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போது குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டவர்கள் எங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? வணக்கம். சென்னையில் இன்றைய தினம் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் சிறை நிரப்பும் போராட்டத்தை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டனர். இந்த போராட்டத்துக்கு வருகை புரியும் பொழுது நேற்றைய தினமே பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களை வைத்து ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இன்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சிவானந்த சாலையில் காலை முதலே ஆசிரியர்கள் யாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக காலை முதலே அதிக அளவு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வருகை புரிந்த பேராசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் இந்த சிவந்த சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய சிந்தாரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் ஊர்வலமாக வருகை புரிந்து சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்றும் என்ற வாசகம் அடங்கிய முகக்கவசம் அணிந்தவாறும் அந்த கோஷங்களை எழுப்பியபடியும் இன்றைய தினம் இந்த சிவானந்த சாலையில் அமர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தற்பொழுது கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குதுன்னா, 2012ஆம் ஆண்டு முதலே இந்த தொகுப்பு ஊதியத்தில், அதாவது வாரத்தில் 3 நாள் மட்டுமே பணிக்கு போய் 12,500 ரூபாய் சம்பளமாக பெறுகிறார்கள். இவர்கள் தொகுப்பு ஊதியத்தில் தான் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருந்தது. அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த சிறை நிரப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்காக அவர்கள் திட்டமிட்டனர். நேற்றைய தினமே பல்வேறு மாவட்டங்கள் பெரம்பலூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட அந்தந்த மாவட்டங்களை வைத்தே இந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில இன்றைய தினம் இந்த சிவானந்த சாலையில பகுதி நேர ஆசிரியர்கள் போராட முயன்றவர்களை காவல்துறையினர் தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரைக்கும் அருகே ஓமந்தூர் மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்தவிதமான பாதிப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத முன்னதாகவே தற்பொழுது ஆசிரியர்களை கைது செய்யக்கூடும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எந்தவிதமான அனுமதியும் இல்லை என்ற காரணத்தினால்தான் நாங்கள் அவர்களை கைது செய்கிறோம் என காவல்துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய முகக்கவசத்தை அணிந்தவாறு பகுதி நேர ஆசிரியர் சங்க